ஐயனார் துணை சீரியல்ல பீகார்ல இருந்து இப்ப எல்லாருமே வீட்டுக்கு கார்ல வந்து இறங்குறாங்க. இங்க வந்து பார்த்தா, நம்ம சேரனோட அத்தையும், பெரியப்பாவும் நின்னு அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, "அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம் வைக்க போறோம். பீகார் பொண்ணு தான். அத்தை உங்களுக்கு கூட தெரியும்ல" அப்படின்னு, "நீங்க கூட கல்யாணத்துக்கு வந்தீங்கல்ல" அப்படின்னு நம்ம சேரன் வேணும்னே வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிறாப்புல. "எங்க வீட்லலாம் கல்யாணமே நடக்காதுன்னு சொன்னீங்கல்ல, இப்ப பாரு 2வது கல்யாணமே நடக்க போகுது" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்களும் நிச்சயத்துக்கு வந்துரணும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் போறாப்புல. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திகாவோட அம்மா ரொம்பவுமே ஃபீல் பண்றாங்க. பேசாம கார்த்திகாவ சேரனுக்கே கல்யாணம் பண்ணி குடுத்துருக்கலாம். இப்ப பாருங்க கார்த்திகாவோட வாழ்க்கை எங்க வந்து நிக்குதுன்னு. அவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டே அப்படியே போறாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நிச்சயதார்த்தம் பண்ண போறாங்க. அதுவும் பீகார்ல பண்ண போறாங்க இல்லையா? ஸோ என்னலாம் பண்ணணும்? என்னலாம் எடுத்துக்கிட்டு போணும்? அப்படிங்கிறதே அவங்களுக்கு இன்னும் தெரியவே இல்ல. ஏன்டா பீகாருக்கு நிச்சயம் பண்ண போறீங்க, வெறும் கைய வீசிக்கிட்டா போவீங்க? அப்படின்னு நடேசன் வேற திட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல. "அம்மா நிச்சயத்துக்குனாச்சும் என்னைய அழைச்சுக்கிட்டு போவீங்களா? போக மாட்டீங்களா?" அப்படின்னு கேட்க, "நாங்க ஏன் உங்கள அழைச்சுட்டு போணும்? ஏன் நீங்க வரமாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏன் உங்களுக்கு முன்னாடி நான் வந்து நிக்கிறேன் பாரு, எனக்கு என்ன தெரியாதா என்ன? உங்களுக்கு தான்டா புதுசு" அப்படின்னு நம்ம நடேசன் வேறயா நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ பீகார்ல இப்ப எல்லாம் நடக்கிறதுனால, பீகாருக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும். அதெல்லாம் இங்க கிடைக்காது. அதனால துணியா எடுத்து தான் தைக்கணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மோதிரம்லாம் வாங்கணும். இல்ல இதெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம பாண்டி கடைக்கு போறதுக்கு முன்னாடி, நம்ம பல்லவா "உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நீ போய் குளிச்சுட்டு வா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாப்புல. ஸோ பல்லவனும் என்ன சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்னு ஆசையா குளிச்சுட்டு வராப்புல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டி வந்து வானதிக்காக ஒரு பைக் வாங்கி வச்சிருந்தாப்புல இல்லையா? ஆனா இந்த வானதி என்னடான்னா டாக்டரோட பைக் எடுத்துக்கிச்சு இல்லையா? ஸோ அந்த பைக்கை பல்லவன்ட்ட குடுத்தரலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பாண்டியோட பிளானாட்டுக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டி பல்லவன அழைச்சுக்கிட்டு கடைக்கு போயிடுறாப்புல. பைக்கை குடுத்தரலாம், ஸ்கூட்டிய குடுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் மறுபடியும் போய் நம்ம நிலா, சோழன தனியா அழைச்சுக்கிட்டு போயிட்டு ரூமெல்லாம் காமிக்கிறாங்க. ஸோ இவங்க ஒரு ரூம்ல இருக்காங்க. இன்னொரு ரூம் சும்மா இருக்கு இல்லையா? அந்த ரூம்லாம் ரொம்ப இதா இருக்கு. ஸோ அந்த ரூம வந்து பார்த்தீங்கன்னா, சந்தாவுக்கு கல்யாணம் ஆகி இங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு நம்ம சோழன் கிட்ட நிலா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் பாண்டிக்கும் கல்யாணம் ஆகுமே, அவங்களுக்கு எங்க ரூம் இல்லையே அப்படின்னு உடனே, அப்ப ரூம் வேறயா கட்டணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டி சோழன பல்லவன அழைச்சுக்கிட்டு நேரா கடைக்கு போயிட்டு பைக்க காமிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.